ஸோ ஹைகிஸ் வெல்கம் டு ஃபில்மி பாயிண்ட். நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம், மை சூப்பர் கேர்ள்ஃப்ரெண்ட்ன்ற ஒரு இங்கிலீஷ் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பரான, ரொம்ப காமெடியான, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு படம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அதனால் படத்துக்குள்ளே போகிறதுக்கு இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப சூப்பரான படம் தான், ஸ்கிப் பண்ண பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நமக்கு ஒரு சிட்டியில் திருடர்கள் எல்லாருமே ஒரு ஜுவல்லரி பூந்து திருடிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அப்படி அவங்க திருடிட்டு தப்பிக்கும் போது தான் என்ன ஆகுதுன்னா, அவனுக்கு தப்பிக்கிற கார் காற்றுல பறக்குது. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்னன்னா அப்போதான் இந்த படத்தோட ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க ஒரு சூப்பர் ஹீரோ. அவங்களோட பேர் ஜீகல் வந்து தம்சம் பண்ணி இந்த திருடர்கள்லாம் காலி பண்றாங்க. சூப்பர் பவர்னா 1-2 கிடையாது, அவங்களுக்கு உலகத்துல இருக்கிற அத்தனை சூப்பர் பவர் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு பறப்பாங்க, வேகமா ஓடுவாங்க. புல்லட் ஏதாவது அவனுங்க சுட்டு ஓடினானுங்கன்னா கூட அவங்க உடம்புல எந்த எஃபெக்டுமே ஆகாது. அவ்வளவு பவர்ஃபுல்லான லேடி அவங்க. அப்படியே கட் பண்ணோம்னா நம்ம படத்தோட ஹீரோ மேட்டை காட்டுறாங்க. அவரு இந்த விஷயத்தெல்லாம் நியூஸ் பேப்பர்ல படிச்சிட்டு இருக்காரு அவர் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து. அப்பதான் அவர் ஃப்ரெண்டு என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு பிரேக்கப் ஆகி 6 மாசம் ஆகுது, இன்னமும் நீ எந்த பொண்ணு கூடயும் ஒண்ணு சேராம இருக்கு. அங்க பாரு, அங்க பொண்ணு தனியா இருக்கா, பார்க்கவே ரொம்ப அப்பாவியா இருக்கா. அந்த பொண்ணு உனக்கு கரெக்டா இருக்கும், போய் அந்த பொண்ணு கூட பேசுன்னு சொல்றாரு. மேட்ட வேணாப்பா, அந்த பொண்ணு கொஞ்சம் எமோஷனல் டைப் மாதிரி தெரியுது, வேணான்னு சொல்லுவாரு. அவரோட ஃப்ரெண்டு அதுக்கு நான் 6 மாசம் சும்மா இருப்பியா, போய் ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. சரி ஓகேன்னு சொல்லி மேட்டும் வராரு. அந்த பொண்ணு கூட சரியா பேச ட்ரை பண்றாரு. ஆனா அவங்க ரொம்ப ரூடா இருக்காங்க, அவர் கூட ஒழுங்கா பேச மாட்டாங்க. அப்பதான் பார்த்தா அந்த பொண்ணோட பேக் ஒருத்தன் திருடிட்டு ஓடுறான். மேட்ட உடனே இறங்கி அவனை துரத்திட்டு போய் அடிச்சு பேக் வாங்கிட்டு வரலான்னு பாக்குறாரு. பார்த்தா அந்த திருடங்கையில இருந்து பேகே மிஸ் ஆயிடுது. அவனும் தப்பிச்சு ஓடுறான். மேட்ட நல்ல வேலை நீ போட்டு போயிட்ட, என் கையில மாட்டிருந்தானா நீ செத்துருப்பாடா அப்படின்னு சொல்லி ஓவரா பேசுறான். உடனே அந்த திருடனா என்னடா சொன்ன, திரும்ப இப்ப வந்து சொல்லுன்னு சொல்லி ஒரு ராட் எடுத்துட்டு வரான். மேட்டா அப்படியே அவனுக்கு பயந்து ஓடி வந்து ஒரு குப்பை தொட்டிக்குள்ள ஒளியிறாரு. அவனும் வந்து இங்கதான் ஒளிஞ்சிட்டு இருக்கேன்னு தெரியும். ஒழுங்கு மரியாதை வெளியே வாடான்னு சொல்லி கத்துறான். மேட்டோ பயந்துட்டு உள்ளே இருக்காரு. அப்புறம் பார்த்தா அவன் கத்துற சத்தம் போயிடுது. என்னன்னு வெளியே வந்து பாக்குறாரு. பார்த்தா இந்த பொண்ணு இருக்கா, இந்தாங்க உங்க பேக்னு சொல்லி கொடுக்குறாரு. அவளும் ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்றான். சரி என்னோட பேர் மேட், உங்களோட பேர் என்னன்னு சொல்லி கேட்கிறாரு. அவங்கள என்னோட பேர் ஜெஸ்ஸி, நான் இங்க வேலை பாக்குறேன்னு சொல்றாங்க. மேட்டா சரி முடிஞ்சா நம்ம ஒரு காஃபி போலாம், இல்லைன்னா டின்னர் போலாம், என்னன்னு நீங்களே முடிவெடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் மேட்டா அவரோட ஆபீஸ் வராரு. அங்க அவருக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்களோட பேர் ஆனா. அவங்க கிட்ட இந்த விஷயத்தான் சொல்லிட்டு இருக்காரு. அவங்களும் அவங்க பாய் ஃப்ரெண்டை பத்தி சொல்றாங்க. அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் ஒரு மாடல், இந்த ஆட் இப்ப பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் எதையும் மேலே ஏறி இருக்கிறாங்க. அப்ப மேட்டோ சும்மா இல்லாம ஆனாவோட பேக்கா சைஸா பாப்பான். இந்த டைம் பார்த்தா அவங்களோட பாஸும் இதை பாத்துறாரு. மேட் நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுதா, ஆனா நீ கீழே இறங்கி வாமா, அவனோட பேக்கை பாத்துட்டு இருக்கான், இவெல்லாம் உனக்கு ஒரு ஃப்ரெண்டா, நீ இப்ப அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடு, உடனே அவனை வேலையை விட்டு தூக்கிடுறான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவன் சச்சா அவன் தெரியாம பாத்துருப்பான், இதுக்கெல்லாம் இது கம்ப்ளைண்ட், இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. மேட்டோட பாஸா நல்ல வேலை, இப்ப நீ தப்பிச்சிட்ட, அடுத்த வாட்டி நீ மாட்டுவாடான்னு சொல்லிட்டு போறாங்க. அப்பதான் பார்த்தா மேட்டுக்கு ஜெஸ்ஸி கிட்ட இருந்து கால் வரும். அவங்கள ஓகே மேட் இன்னைக்கு நைட்டு மீட் பண்ணலாம், இந்த டின்னர் போலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி மேட்டோ கிளம்பி போறாரு. அவங்க 2 பேரும் பேசிட்டே இருக்காங்க. அப்பதான் பார்த்தா ஜெஸ்ஸிக்கு எது சுத்தம் கேக்குது. சரி நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு போறாங்க. அப்பதான் பார்த்தா மேட்டும் அவரோட ஃப்ரெண்டு கால் பண்றாரு. எங்கடா இருக்குன்னு சொல்லி கேட்கிறாரு. அவனும் நான் அந்த வந்துட்டு இருக்கேன்ப்பா, நீ எங்க இருக்குன்னு சொல்லி கேட்கிறாரு. மேட்டா இந்த மாதிரி ஜெஸ்ஸி கூட வந்தேன், நாங்க 2 பேரும் டின்னர்ல இருக்கோம், அவர் ரெஸ்ட் ரூம் போயிருக்கா அப்படின்னு சொல்றாரு. அவரோட ஃப்ரெண்டு ஓஹோ அப்படியா, இங்க நான் இருக்கிற இடத்துல ஏதோ ஒரு பில்டிங் பயங்கரமா எரிஞ்சிட்டு இருக்கு, அவ்வளவுதான் நிறைய பேர் சாக போறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். மேட்டா ஐயோ அப்படியான்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப அவரோட ஃப்ரெண்டு ஐயோ ஒரு நிமிஷம் இரு, இந்த ஜீகள் இங்க வந்துட்டாப்பா, வேற லெவல்ல மாஸ் பண்றா, புயல் மாதிரி சுத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாரு. மேட்டா அப்படியா, நான் ஜீகளை பார்த்ததே இல்ல, அவ பார்க்க எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அவரோட ஃப்ரெண்ட தெரியல, இவ்வளவு தூரமா இருக்கு, ஆனா கன்ஃபார்மா செமையா இருப்பா அப்படின்னு சொல்றாரு. அப்பே ஜீகளும் சுழல் மாதிரி சுழந்து அந்த நெருப்புல இருக்கிற புகை எல்லாமே எடுத்துறாங்க. நெருப்பும் அணையிறது ஸ்டாப் ஆயிடுது. அவன் தான் காப்பாத்துறாங்களா, மக்கள் எல்லாருமே கத்துறாங்க. இப்படியே மேட்ட போன் பேசிட்டே இருக்காரு. அப்படியே ரெஸ்ட் ரூம் போயிட்டு இவங்களும் வந்துடுறாங்க. அப்பதான் பார்த்தா மேட்ட ஜெஸ்ஸி கிட்ட என்ன சொல்றாருன்னா, சைட்ல ஏதோ கறி இருக்கா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அவங்கள ஐயும் சைட்ல தொடக்கிறாங்க. நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்றாங்க. அவரும் இப்பதானே போகணும்னு சொல்லி கேட்கிறாரு. ஜெஸ்ஸி இதெல்லாம் கவுண்ட் பண்ணுவியா ஷீன்னு சொல்லிட்டு போறாங்க. அப்புறம் இந்த விஷயத்த பத்தியும் மேட் அவரோட ஃப்ரெண்ட் ஆனா கிட்ட ஆபீஸ்ல சொல்லிட்டு இருக்காரு. அவங்களுக்கு வயர் சரியில்லைன்னு சொல்றாங்க. மேட் ஏறி நான் சரி பண்றேன்னு சொல்லி குனிஞ்சு சரி பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் பார்த்தா அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் வராரு. கைஸ் இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாக்குறாரு. மேட் ஐயோ நாங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறத தப்பா புரிஞ்சுக்கிட்டானோ, ஒன்னும் இல்ல ப்ரோ, நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்றாரு. அவரும் சாச்சா சும்மா சொன்னப்பா, ஆனா பத்தி எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கிஸ் பண்றாங்க 2 பேரும். அப்படியே மேட் கூடயும் பேசிட்டு 2 பேரும் வெளியே போறாங்க. மேட் இந்த விஷயத்தெல்லாம் அவரோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு. அதாவது ஜெஸ்ஸி கூட ஃபர்ஸ்ட் பேச சொல்லியிருப்பானா அவன்கிட்ட சொல்றாரு. அவனை எவ்வளவு நேரம் நான் பேசிட்டே இருப்பேன், சீக்கிரமா கூட்டு போய் சம்பவத்தை முடுறா அப்படின்னு சொல்றான். மேட் அதுக்கப்புறம் இன்னொரு நாள் ஜெஸ்ஸியை வெளியே கூட்டு போறாரு. அப்ப சரி வெளியே போலான்னு சொல்லி டாக்ஸி பிடிப்பாங்க. டாக்ஸிக்காரன் நிக்கவே மாட்டான். ஜெஸ்ஸி என்ன பண்றானோ ஒவ்வொன்னு இருக்கிறா. பார்த்தா கார் அங்கேயே ஸ்டக் ஆகி நிக்குது. அந்த டாக்ஸியோட வீல் சுத்துது, ஆனா டாக்ஸி மூவே ஆக மாட்டேங்குது, ஒரே இடத்துல இருக்கு. ஆமா அவங்களுக்கு வந்த டவுட் கரெக்ட் தான், ஜெஸ்ஸி தான் ஜீகல், அவதான் சூப்பர் ஹீரோ. ஆனா இந்த விஷயம் எல்லாம் மேட்டுக்கு தெரியாது. உடனே அவங்களுக்கு கிளம்பி போறாங்க. ஜெஸ்ஸிக்கும் மேட்டை ரொம்ப பிடிச்சிருக்கு. என் லைஃப்ல நான் தான் எல்லாருமே ஹெல்ப் பண்ணிருக்கேன், ஃபர்ஸ்ட் டைமா எனக்கு ஹெல்ப் பண்ண வந்தது நீ தான் மேட், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூன்னு சொல்லி அவனை கிஸ் பண்றான். அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு சம்பவம் பண்ணலாம்னு சொல்லி மேட்டோட ரூமுக்கு வராங்க. அவங்க இதுதான் கிச்சன், இதுதான் பெட்ரூம்னு காமிச்சிட்டு இருக்கான். அவங்கள சீக்கிரமா பெட்டுக்கு தூக்கிட்டு போடான்னு சொல்றான். அப்பவே பார்த்தா அவங்கள வேவ் பாக்குற மாதிரி ஒரு பீஜன் வந்து ஜன்னல்ல உட்காருது. நார்மல் பீஜன் கிடையாது, அது ஒரு எலக்ட்ரானிக் பீஜன். தன்னில கேமராலாம் இருக்கு. அதை எங்க இருந்து ஒருத்தன் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கான். அவன் டிவி ஸ்கிரீன்ல இந்த விஷயம் நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். சோ மேட் அண்ட் ஜெஸ்ஸி சம்பவமும் பண்ண போறாங்க. ஜெஸ்ஸியோட ட்ரெஸ் அவங்க
ஊக்குறான். அப்பதான் பார்த்தா உள்ள ஜீகால ஒரு ட்ரெஸ் இருக்கும். அவளும் அதை பாத்துட்டு போறான்னு சொல்லி பாத்ரூம் எங்க இருக்கு நான் போகணும்னு சொல்லி வேக வேகமா வரா. மேட்டும் என்னடா இவ ஓவரா பாத்ரூம் போறாளே அப்படின்னு பாக்குறான். அப்புறம் எப்படியோ ஜெஸி ரெடியாகி வந்துடுறா. மேட்டோட ட்ரெஸ் அவுப்பா பார்த்தா அவுக்க மாட்டா, கிழிச்சே போட்டுருவா. ஏன்னா அவளுக்கு தான் அவ்வளவு பவர் இருக்கு, அவ தான் ஜீகலாச்சு. அதுக்கப்புறம் சம்பவம் பண்ணாம ஸ்டார்ட் பண்றாங்க. சும்மா அவங்க பண்ற ஒரு இடிக்கும் கட்டுல ஆட மாட்டேங்குது, வெவரே இடிஞ்சிட்டு போற அளவுக்கு பண்றாங்க. எப்படி சிறப்பான சம்பவமா முடியுது. அடுத்த நாள் பார்த்தா மேட்னால நடக்க கூட முடியுது. பையனுக்கு வழியில உயிர் போயிடுது. அவனோட ஃப்ரெண்டு கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்றான். நேற்று ஜெசிகா எனக்கு சம்பவம் ஆயிடுச்சா, ஐயோ பயங்கரமா நடந்தது, வெறி புடிச்சவளா இருக்கா அப்படின்னு சொல்றான். அப்பவே பார்த்தா ஆனாவும் வராங்க. அவங்க கிட்டே ஜெசி கூட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றான். அப்புறம் சரி நான் ஆபீஸ் போறேன்னு சொல்லி வெளியே வந்து போறான். அப்ப பார்த்தா 2 பேர் பெருசா வந்து அவனை கடத்துறாங்க. மேட்டுக்கு ஒண்ணுமே புரியல. யாரா நீங்க, எதுக்குடா என்ன கடத்துனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். அப்பதான் பார்த்தா மேட் பக்கத்துல ஒரு நபர் இருக்காரு. நான் யாருன்னு தெரியாத அவனுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. மேட் ஐயோ நீ பெக்லாம் தானே, செம பணக்காரன், செம பெரிய ஆளு, நீ ஒரு சூப்பர் வில்லன் அப்படின்னு சொல்லி கேட்கறான். அவனும் ஆமா சரி நீ இப்ப டேட் பண்ணிட்டு இருக்கிய, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை பத்தி சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கறான். மேட்டா யாரை பத்தி கேட்கறீங்க, ஜெசியை பத்தியா கேட்கறீங்க, அவளை பத்தி சொல்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறான். அவனும் ஓகே நீ எதுவும் சொல்ல மாட்டியா, சரி அப்ப நீ இதை அனுபவின்னு சொல்லி என்ன பண்றானா, ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியில தலைகீழ கட்டி தொங்க விட்டுறான். அவள்தான் மேட்டை காப்பாத்துங்கன்னு சொல்லி கத்துறான். அவளாயிட்டுல இருந்து யாருக்கு தெரியும். இப்ப ஜெசிக்கும் இந்த மெசேஜ் அனுப்புறான், உனக்கு இவனை விட நல்ல பார்ட்னர் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்புறான். உடனே ஜெசியன் ஜீகலா மாதிரி ஊர் ஃபுல்லா மேட்டை தேடி கடைசியா கண்டுபிடிச்சிடறான். அந்த டைம் பார்த்து மேட்டோட கயிறு வேற இருந்தா அவன் கீழே விழ போவான். எப்படியோ ஜெசி வந்து காப்பாத்திடுறா. மேட்டோ ஜீகலை பார்க்கலாம் ட்ரை பண்ணுவான். ஆனா அவ்வளவு திரும்ப அதை என்ன பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி திட்டுறா. அந்த கேப்ல இந்த பெக்லமா என்ன பண்றான்னா ஜெசியோட வீட்டுக்கு வந்து அவளோட தலைமுடி நெகம்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போறான். அதுக்கப்புறம் மேட்டோ ஜெசி மீட் பண்றான். உனக்கு என்ன ஆச்சு தெரியுமா, இந்த சூப்பர் வில்லன் இருக்கான் பாரு பெக்லம், அவன் என்ன கடத்திட்டு போயிட்டான், ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியில தலைகீழா கட்டி தொங்க விட்டுட்டான், எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் தான் பார்த்தா இந்த ஜீகல் வந்து என்ன காப்பாத்தினான். அண்ட் என்னன்னு தெரியல, அவன் உன்னை பத்தி கேட்டான் அப்படின்னு சொல்றான். ஜெசி என்ன பத்தியா சும்மா சொல்லாத, ஜீகல் பார்க்க எப்படி இருந்தா, உனக்கு அவளை பிடிச்சிருந்ததா அப்படின்னு சொல்லி கேட்கறான். மேட்டோ இங்க பார்க்க விட மாட்டா, கத்தினே இருக்கா. அண்ட் எனக்கு என்னமோ அவ ஒரு பைத்தியம் மாதிரி தோணுது அப்படின்னு சொல்றான். ஜெசியும் பயங்கர டென்ஷன் ஆகிறா. ஏன்னா அவதான ஜீகல், உன்னை தேடி அவ ஊர் ஃபுல்லா அணைஞ்சிருப்பா, கடைசி உன்னை காப்பாத்தினா உன் கண்ணுக்கு பைத்தியம் மாதிரி தெரியறாளா அப்படின்னு சொல்லி திட்டுறான். அப்பவே பார்த்தா ஒரு சின்ன பொண்ணு கிராஸ் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா. அவ கரெக்டா கிராஸ் பண்ணும்போது ஒரு காரம் வருது. ஜெசியும் அதை பார்த்துட்டு எப்படியே டக்குன்னு போய் அவளை காப்பாத்துறா. இங்க பாரு கிராஸ் பண்ணும்போது ரோட பார்த்து கிராஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவ பின்னாடியே வரா. பார்த்தா அவள ஒரு காரை அடிச்சிடுது. அப்படி தூக்கி வீசப்படுறா. மேட்டோ பயந்துடுறான். ஐயோ ஜெசி என்னாச்சு அப்படின்னு சொல்லி போய் பாக்குறான். அப்பதான் ஜீகல் ஆச்சு, அவளுக்கு எதுவுமே ஆகல. உனக்கு உள்ள எதுனா அடிபட்டு போது ஹாஸ்பிட்டல் போலான்னு சொல்லி கேட்கறான். அவளை வேணாம்னு சொல்லி அவளோட அபார்ட்மெண்ட்டை கூட்டிட்டு வரா. இங்க நான் யாரையுமே கூட்டிட்டு வந்தது இல்ல, நீதான் மேட் ஃபர்ஸ்ட், ஏன்னா நீ எனக்கு அவ்வளவு முக்கியம், நான் உன்னை அந்த அளவுக்கு லவ் பண்றேன், நான் உனக்கு ஒரு சீக்ரெட் சொல்லணும்னு நினைக்கிறேன், நீ கொஞ்சம் உட்காருன்னு சொல்லி அவளோட கண்ணாடியை அவுக்குறா. அப்படியே அவளோட ட்ரெஸ் அவுக்குறா. மேட்டோ இதுதான் விஷயமா, இன்னைக்கும் வேற லெவல்ல சம்பவம் பண்ணலாம்னு சொல்லி அவனோட ட்ரெஸ் அவுக்குறான். அப்பதான் பார்த்தா ஜெசியன் ஜீகலா வந்து நிக்கிறா. மேட்டோ என்ன நீ ஜீகல் கெட்டப்ல இருக்க, ஒண்ணுமே புரியலன்னு பாக்குறான். அப்பதான் பார்த்தா ஜெசியா அவளோட பிக் அவுக்குறா. பார்த்தா அவதான் நிஜமான ஜீகல்னு அவனுக்கு அப்பதான் புரியுது. ஜெசி நீதான் ஜீகலா, உன்னதான் நான் டேட் பண்ணிட்டு இருக்கேன், சுத்தமா என்னால நம்பவே முடியல, வாவ் ஜெசி சம்மன் சொல்றான். அவ்வளவு சரி இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது, எனக்கு ப்ராமிஸ் பண்ணுன்னு சொல்லி கேட்கிறா. சோ மேட்டோ ப்ராமிஸ் பண்றான். அப்புறம் 2 பேரும் வெளியே போறாங்க. அப்பதான் மேட்டோ சரி அந்த பெக்லம் எதுக்கு உன்ன தேடிட்டு இருக்கான், அவனுக்கும் உங்களுக்கு என்ன கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஜெசி அவனோட பேர் பெக்லமே கிடையாது, அது அவனுக்கு வச்சுக்கிட்ட பேரு, அவனோட பேர் பேரி. நாங்க 2 பேரும் ஒன்னா ஸ்கூல் படிச்சோம், நானும் ரொம்ப நல்லா படிப்பான், அவனும் ரொம்ப நல்லா படிப்பான், அதனாலேயே எங்க கூட மத்த பசங்க யாருமே பேச மாட்டாங்க, நாங்க 2 பேரும் அப்படியே க்ளோஸ் ஆனோம். அப்புறம் எங்களோட ஸ்கூலும் முடிஞ்சது, என்னோட வெர்ஜினிட்டியை லூஸ் பண்ணலாம்னு சொல்லி முடிவெடுத்தேன். நானும் பேரியும் கார்ல சம்பவம் பண்ணிட்டு இருந்தோம். அப்பதான் பார்த்தா அன்னைக்கு அந்த சம்பவம் நடந்ததுன்னு சொல்றான். என்னன்னா பேரிக்கு சரியா நின்று இருக்காது. சோ பையனும் என்னன்னு சொல்லி வெளியே வருவான். அப்பதான் பார்த்தா வானத்துல இருந்து ஒரு எரிக்கல் வந்து விழும். இவங்க 2 பேரும் என்னடா இதுன்னு இது தேடி போவாங்க. பார்த்தா அந்த எரிக்கல் நல்லா எரிஞ்சிட்டு இருக்கும். விஷயம் அதை தொடுறதுக்கு கிட்ட போவா. பேரியும் வேணான்னு சொல்லுவான். ஆனா அவன் கேட்க மாட்டா, அதை தொற்றுவா. அப்படியே அந்த கல் வெடிச்சு தூக்கி அடிக்கப்படுறா. அப்புறம் பார்த்தா அவளுக்கு அப்படியே வைப்ரேஷன் ஆகுது. அவளோட உடம்பு ஃபுல்லா எலக்ட்ரிக் ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கு. அப்படியே அவளோட தலைமுடி கலர்லாம் மாறுது. அப்படிதான் அவளுக்கு சூப்பர் ஹீரோ பவர் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறத்துல இருந்து அவ மாசாக ஆரம்பிக்கிறா. ஸ்கூல்ல எல்லாருமே அவளை நோட் பண்றாங்க. அவளுக்கு பெரிய பெரிய ஆட்களோட நட்பு கிடைக்குது. அப்படியே டோட்டலா பேரிய மறந்துடுறா. அதுக்கப்புறம் நாங்க சரியா பேசிக்கிறது இல்ல, இவ்வளவுதான் நடந்ததுன்னு சொல்லி மேட் கிட்டயும் சொல்றான். அப்புறம் 2 பேரும் சம்பவமும் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அதான் பார்த்தா மேட்டும் ஜெசி கிட்ட ஒண்ணு சொல்றான். என்ன ஜீகல் கெட்டப்ல ஒண்ணு போடணும்னு சொல்றான். அவளும் ரெடியாகி வரா. ஆனா அவ அதுல ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கா. நீ என்ன இப்படிதானே போடணும், அதை விட பயங்கரமான உனக்கு ஒரு விஷயத்த காட்டுறேன் வான்னு சொல்லி மேல அந்தரத்துக்கு கூட்டிட்டு போறான். அவளோட டாப்ல மேட் பயந்துட்டு அவளை புடிச்சிட்டு இருப்பான். ஆனா ஜீகலாம் வா இப்ப சம்பவம் பண்ணுன்னு சொல்லி மேட்டை போட்டு மொட்டத்தனமான சம்பவம் பண்றான். இங்க பேரி என்ன பண்ணிட்டு இருக்கானா, ஜீகலோட வீட்டுல இருந்து முடியெல்லாம் எடுத்துட்டு வந்தால அந்த முடிய வச்சு அதை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான். அதை அறுக்கலாம்னு சொல்லி அறுக்க ட்ரை பண்ற ஒரு சாவு வச்சு. ஆனா அந்த சாவு உடஞ்சு விழுது. அந்த அளவுக்கு அவளோட முடிய அந்த அளவுக்கு பவரா இருக்கு. இப்ப அந்த முடிக்கில ஒரு சின்ன கல்லு வைக்கிறான். அப்படியே அந்த முடியில இருக்கிற பவர்லாம் அந்த கல்லுக்குள்ள இறங்குற மாதிரி இருக்கு. இப்போ சின்னதா ஒரு கத்திரிக்கோள் எடுத்து வெட்டுறான். பார்த்தா அந்த முடி கட் ஆயிடுது. பேரியும் எஸ் சாதிச்சிட்டேன், ஜீகல் உனக்காக வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். இங்க மேட்டும் பிஸியா இருப்பான். அவனோட ஃப்ரெண்டு ஆனா கூட சேர்ந்து வேலை பார்த்தான். அப்பதான் பார்த்தா ஜெசி அவனை பார்க்க வரா. இந்த ஆனா கூட இருக்கிறத பார்த்தா அவளுக்கு ஜெலஸா ஃபீல் ஆகுது. உடனே அவனை போட்டு கிஸ் பண்றா. மேட்டும்
சரி சரி ஜெஸி இதோ பெயிண்ட் பண்ணு, ஹேனா என்னோட ஃப்ரெண்டு, ஹேனா ஜெஸி நான் தான் சொன்னாலும் நான் இப்போ டேட் பண்ணிட்டு இருக்கிறேன் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், சரி நீயும் உன்னோட பாய் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வா, நானும் ஜெஸியும் வரும், நம்ம ஒன்னா இன்னைக்கு டின்னர் போவோம் அப்படின்னு சொல்றான். எல்லாருமே சரின்னு ஒத்துக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா டின்னருக்கு போறாங்க. நான் ஹேனா அவளோட பாய் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வரல, அவன் ரொம்ப பிஸியா, அவனுக்கு ஏதாவது ஆட் ஷூட் இருக்கா அதனால போயிட்டான்னு சொல்றான். ஆனா ஜெஸிக்கு அவன் மட்டும் தனியா வந்தது சுத்தமாக பிடிக்கல. அப்போன்னு பார்த்து ஒரு பிரச்சனை வேற என்னன்னா, ஒரு மிசைல் அவங்கள தாக்க வந்துட்டு இருக்கும். இதே நியூஸ்ல போடுறாங்க. அவ்வளவுதான், அமெரிக்காவே இருக்குமா இல்லையான்னு தெரியாது, தேச மாதிரி ஒரு மிசைல் இந்த பக்கம் வந்துட்டு இருக்கு, இன்னைக்கு தான் நம்மளோட கடைசி நாள கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. மேட்டோ ஜெஸியை பார்த்து யாருக்கோ வேலை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், மக்கள் தான் யாரோ காப்பாற்றணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அவளும் ஆமா கவர்மெண்ட் தான் இதுக்கான முடிவு எடுக்கணும், அவங்க தான் மக்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்றான். மேட்டோ இது கரெக்டான டைம் கிடையாது, யாராவது எல்லாருக்கும் முன்னாடி போய் மக்களை காப்பாத்தியாகணும் அப்படின்னு சொல்றான். ஜெஸியும் சரி ஃபைன் நான் பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லி போறான். ஆனா எங்க போறாங்கன்னு சொல்லி கேட்கிறான். மேட்டோ அவளுக்கு அர்ஜென்ட்டான வேலை வந்துருச்சு, இப்போ வந்துருவான்னு சொல்றான். இந்த மிசைல் வேற எல்லாரையும் தாக்கிறதுக்கு வேகமா வந்துட்டு இருக்கும். இது எல்லாமே நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் பார்த்தா நியூஸ் வாசிக்கிறவங்களுக்கு ஷாக்கான விஷயம் ஒன்று தெரியுது. என்னன்னா ஜீகள் அங்க வந்துட்டு இருக்கா. அப்படியே அந்த மிசைலை கிக் பண்றா, அது அப்படியே வானத்திலே வெடியுது. அவ்வளவுதான், மக்கள் எல்லாருமே ஜீகள் காப்பாத்திட்டா. இந்த நியூஸ் ஆங்கரும் பயங்கரமா சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க. இந்த ஹோட்டல்ல இருக்கிற மக்களும் பயங்கரமா கைத்தட்டி ரசிக்கிறாங்க. ஆளுக்கு மாத்தி மாத்தி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஆனாவும் அந்த மாதிரி தான் மேட்டை கட்டி பிடிப்பா. அப்பதான் ஜெஸியும் திரும்ப வந்து பாக்குறா. இந்த விஷயத்த அவ பார்த்தது ரொம்ப அப்செட் ஆகுறா. அப்புறம் டின்னர் முடிச்சுட்டு ரெண்டு பேருமே வெளியே போறாங்க. அப்பதான் பார்த்தா ஜெஸியை மேட்டை பார்த்து கேட்கிறா, உங்களுக்கு அந்த ஆனாவை ரொம்ப பிடிச்சிருக்குல, அவளை நீ போடணும்னு ஆசைப்படுறல அப்படின்னு சொல்லி கேட்கிறா. மேட்டோ நீ என்ன பேசுற, அவள் என்னோட ஃப்ரெண்டு, அது மட்டும் இல்லாம அவளுக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு, அவளாம் என்ன கன்சிடர் கூட பண்ண மாட்டான், அவளோட ஆள் ஒரு மாடல் அப்படின்னு சொல்றான். ஜெஸியும் ஓஹோ ஓகே, அப்போ உனக்கு அவளை போட ஆசை இருக்கு, ஆனா உன்னால முடியல அதுதான விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கிறா. இவனும் என்ன பேசுற, எதுக்காக இந்த மாதிரிலாம் பேசுறேன்னு சொல்லி கேட்கிறான். ஜெஸியும் ஜெலஸா ஃபீல் பண்ணி பயங்கரமா உடைக்கிறான் அவனோட ஜன்னல் கண்ணாடிலாம். அவனும் எதுக்கு இப்ப கார் கண்ணாடி உடைச்ச, எதுக்காக சண்டை போடுறேன்னு சொல்லி கேட்கிறான். ஜெஸி சாரி மேட், எனக்கு நீனா அவ்வளவு பிடிக்கும், நான் அவனை அந்த அளவுக்கு லவ் பண்றேன், நீ என்னை விட்டு பிரியறத நான் எப்பயுமே ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றான். அப்புறம் பார்த்தா மேட்டா அவனோட ஃப்ரெண்டை பார்க்க வரான். நான் நினைச்சது சரிதான் மச்சான், அவர் ரொம்ப எமோஷனலான டைப்பா இருக்கா, அவளை எப்படியாவது வெட்டி விட்டாகணும், எப்படி அவ கூட பிரேக்கப் பண்றதுன்னு தெரியலடா அப்படின்னு சொல்றான். அவனோட ஃப்ரெண்டை சரிவா நானே பதில் சொல்றேன், நானே உனக்கு ஐடியா கொடுக்குறேன்னு சொல்லி ஓரமா உட்கார பேசுறான். ஸ்ட்ரெயிட்டா எடுத்த உடனே பிரேக்கப் சொன்னேன்னு அவ பயங்கரமா ரகல பண்ணி கலாட்டா பண்ணுவா. சூப்பரான ஒரு வே இருக்கு. என்னன்னா அவளோட கையை பிடிச்சி நம்ம ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் பிரேக் தேவைப்படுது, நம்ம ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துக்கணும், ரொம்ப கண்ட்ரோல்டா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் நாளைக்கு போன்ஸ் மெசேஜஸ் எதுவுமே பண்ணிக்க வேணாம், இந்த ரிலேஷன்ஷிப்பை கொஞ்சம் ஸ்மூத்தா எடுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லி. இன்ஃபேக்ட் இதை மேட்டர் முடிச்சதுக்கு அப்புறம் சொன்னா கன்ஃபார்மா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்றான். மேட்டோ சரி ஓகே இதை நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் பார்த்தா ஜெஸி அவனோட வீட்டுல இருப்பா. அப்ப மேட்டர் ஜெஸி நமக்கு டைம் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன், நம்ம ரெண்டு பேரும் நம்மளுக்குள்ள கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுப்போம், இனிமே கொஞ்சம் அடிக்கடி மீட் பண்ணாம இருப்போம் அப்படின்னு சொல்ல வருவான். அவன் இதெல்லாம் பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே ஜெஸி புரிஞ்சுக்கிறான். நீ என் கூட பிரேக்கப் பண்ண போறியா மேட் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அவனும் இல்ல நீ எதுக்காக அந்த மாதிரி புரிஞ்சுக்கிற, நம்மளுக்குள்ள ஸ்பேஸ் கொடுக்கணும்னு சொல்றான். அவளை எனக்கு புரியுது மேட், எல்லாம் அந்த பொண்ணு ஆபீஸ்ல இருக்காளே ஆனானால தானே உனக்கு அவளை போடணும், அதனால தான் நீ என் கூட பிரேக்கப் பண்ற, உண்மையை சொல்லு உனக்கு அவன் மேல வெறி தானே அப்படின்னு சொல்லி கேட்கிறான். இவனும் என்ன பேசுற, அந்த மாதிரிலாம் கிடையாதுன்னு சொல்றான். ஜெஸியும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிறான், கத்திவே வளைக்கிறான், அவன் வீட்டு ஃப்ரிட்ஜை போட்டு உடைக்கிறா, டேபிளை போட்டு உடைக்கிறான். அவனும் எதுக்காக ஜெஸி இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ற, அவன் கூட பிரேக்கப் பண்ணணும்னு நினைக்கல அப்படின்னு சொல்றான். அவளும் எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சுரா போடா அப்படின்னு ஊதுரா. மேட்டா அப்படி தூக்கி அடிக்கப்படுறான். இப்ப நீ பண்ணதுதான் உலகத்திலே மிகப்பெரிய தப்பு, நீ என்ன ஆக போற பாரு மேட், உனக்கான பனிஷ்மெண்ட் இப்போதுல இருந்தே ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி என்ன பண்றானோ அவளோட கண்ணு லேசர் மாதிரி யூஸ் பண்ணி அவனோட மீன் தொட்டியை பாக்குறா. பார்த்தா அந்த தண்ணி அப்படியே கொதிக்குது. மேட்டோ அப்படியே மீன் எடுத்து காப்பாத்தான். எதுக்காக ஜெஸி இந்த மாதிரிலாம் பண்றேன்னு சொல்லி கேட்கிறான். அவ அப்படியே அவனோட சீலிங் உடச்சிட்டு அங்க இருந்து போறா. இந்த விஷயம் எல்லாத்தையுமே மேட்டா அடுத்த நாள் அவனோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்றான். அண்ட் உன்கிட்ட ஒரு இன்னொரு விஷயத்த சொல்லி ஆகணும்டா, ஜெஸி சாதாரண பொண்ணு கிடையாது, அவதான் ஜீகல் அப்படின்னு சொல்றான். அவனோட ஃப்ரெண்ட பயங்கர ஷாக் ஆகுறான். என்ன மச்சான் சொல்ற, நீ இவ்வளவு நாள் ஜீகல் கூட இருந்த அப்பெல்லாம் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு வேற லெவல் மச்சான் அப்படின்னு சொல்றான். அப்பே ஜெஸி அவங்க வேற, நான் இதை யாருக்கிட்டே சொல்லக்கூடாதுன்னு ப்ராமிஸ் வாங்கினாலும் நீ பெரிய தப்பு பண்ணிட்ட மேட்டுன்னு சொல்லி ஒரு சா எடுத்து அவனை ரெண்டா பொழக்கிறான். நல்ல வேலையா இது கனவு, மேட் உயிரோட தான் இருக்கான். அப்புறம் ஆஃபீஸுக்கு வந்து அவனோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்றான், அதான் ஆனா கிட்ட சொல்றான், இந்த மாதிரி நானும் ஜெஸி பிரேக்கப் பண்ணிட்டோம், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அவளுக்கு எனக்கு செட்டவே ஆகாது, கரெக்டான முடிவு தான் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா அவன் கவலைப்படாத மேட், என்னைக்கா இருந்தாலும் சரி உனக்காக நான் இருப்பேன், நீ எதை நினைச்சா ஃபீல் பண்ணாதுன்னு சொல்லி ஹக் பண்றா. அப்பவே பார்த்தா அவங்க பில்டிங்கை பார்த்த மாதிரி பறந்து வந்து ஜீகல் நிப்பா. ஐயோ ஆனா ஏதாவது பண்ணிட போறான்னு சொல்லி மேட்டோ என்ன பண்றான்னா அவளை தள்ளி விட்டுறான். ஆனா ஜீகல் அங்கிறது போயிட்டுறான். ஸோ மேட்டோட பாஸும் பாக்குறாங்க, என்னடா நீ என்னடா பண்ணிட்டு இருக்க, ஒரு பொண்ணை தள்ளி விட்டுரு, இது ஒர்க்கிங் ஸ்பேஸ் தெரியும்ல, இதுக்கு மேலே என்னால் பொறுத்துட்டு இருக்க முடியாது, உன்னை ஃபயர் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வச்சாச்சா தப்பு பண்ணாதீங்க, அவன் தெரியாம தான் இந்த மாதிரி பண்ணிட்டான், அவனை மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்களோட பாஸும் சரி இந்த வாட்டி நீ தப்பிச்சிட்ட மேட்டுன்னு சொல்லிட்டு போறாங்க. அப்பயே பார்த்தா மேட்டுக்கு ஒரு ஃபோன் கால் வருது, உடனடியாக வாங்கன்னு சொல்லி பார்க்கிங் லாட்டு கூப்பிடுறாங்க. ஸோ பார்க்கிங் போய் பார்த்தா அங்க ஒரு ஷாக்கான விஷயம் என்னன்னா, அவரோட காரை மட்டும் செவுத்த பொழந்து யாரோ திருடிட்டு இருக்காங்க. இது எப்படின்னே தெரியல, உங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி நடந்திருக்கு, இது வரைக்கும் இந்த மாதிரி நாங்க பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் உங்களுக்கு யார் மேல சந்தேகம் இருக்கான்னு சொல்லி கேட்கறாங்க. ஆட்டம் இல்லைங்க வேணாம் அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. நம்ம ஆட்டுக்கு நல்லாவே தெரியும் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணது ஜீகல் தானு. அப்புறம் அவர் வீட்டுல இருக்காரு. அப்பதான் பார்த்தா ஜீகல் திரும்ப வர, ஆட்டம் இங்க பாரு ஜெஸி, நான் இப்பதான் டாப்பை சரி பண்ணேன், அதுக்குள்ள
திரும்ப சீலிங் உடச்சிட்டு குதிச்சா என்ன பண்றது, அண்ட் என்னோட காரை வேற என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கறான். அவள அப்பதான் வா உன்னோட டெலிஸ்கோப்ல நீயே பாரு, உன்னோட கார் உனக்கு தெரியும் பாருன்னு சொல்லி காட்டுறா. பார்த்தா எடுத்துட்டு போய் நிலா கிட்ட வச்சுட்டு இருப்பா. நீ என்ன பண்ணதுக்கு இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல மேட், இதுக்கு மேலேயும் நீ அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்றா. மேட்டும் நீ சூப்பர் ஹீரோ மாதிரி பண்ணல, சூப்பர் வில்லன் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். சரி நாளைக்கு எனக்கு இம்பார்ட்டன்டான பிரசன்டேஷன் இருக்கு, அதுக்கு நல்லா தூங்கணும் போ அப்படின்னு சொல்லி திட்டுறான். அவ்வளோ நீ எப்படி போற நான் பாத்துறேன்டான்னு சொல்லி அவளோட கண்ணு வழியா லேசர் விட்டுறான். பார்த்தா அப்பயே மேட்டோட நெத்தில அசிங்கமா இதை எழுதியிருப்பா. அதான் அந்த லேசர் விட்டு எழுதுறா. மேட்டுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அடுத்த நாள் அவரும் குல்லாலாம் போட்டு ரெடியா போறாரு. பிரசன்டேஷன் நல்லபடியா கொடுத்துட்டு இருக்காரு. அப்பதான் பார்த்தா ஜீகல் வந்து நிக்கிறா. மேட் அப்படியே ஸ்டக் ஆகுறாரு. அப்படியே பார்த்தா ஜீகல் பயங்கரமா சுத்துறா. சுத்துல அங்க இருக்கிற பேப்பர் எல்லாமே பறக்குது. யார் கண்ணுக்குமே அவ தெரிய மாட்டா. எல்லாரும் என்னடா ஆச்சுன்னு பயந்து போய் பாக்குறாங்க. பார்த்தா மேட்டோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே உருவிட்டு போயிட்டு இருக்கா. மேட் இப்போ ட்ரெஸ்ஸே இல்லாம எல்லாரும் முன்னாடி நிக்கிறாரு. அவ்வளவுதான் அவரோட பாஸும் ஃபயர் பண்ணிடுறாங்க. மேட்டுக்கு அப்புறம் வேலை இல்ல, எல்லார்கிட்டயும் நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. ஆனா கிட்டயும் முடிஞ்ச அளவு என்கிட்ட இருந்து தள்ளி ஏறி உன்ன கூட என்ன அஃபெக்ட் பண்ற விஷயம் அஃபெக்ட் பண்ணலாம், சரி நான் ஃபர்ஸ்ட் இந்த ஊரை விட்டு போறேன்னு சொல்லி கிளம்புறாரு. அப்பதான் பார்த்தா மேட்டை பாக்குறதுக்கு பேரி வரும். எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு, பேட் ஜீகலும் கூட பிரேக்கப் பண்ணிட்டாலும் இப்போது அவளோட முழு விஷயம் உனக்கு தெரிய வந்தது. அவள் நல்லவெல்லாம் கிடையாது, கெட்டவதான். சரி நீ வேணா என் கூட வந்துடுறியா, அவளை அழிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். மேட்டோ இல்ல எனக்கு அவளை பிடிக்காதுதான், அதுக்காக அவ சாகணும்லாம் நான் நினைக்கல, உனக்கு எந்த காரணத்துக்காகவும் நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றான். பேரி என்னப்பா பேசுறேன், நானே ரிட்டையர் ஆக போறேன், நான் எப்ப அவளை கொலை பண்ண போறேன்னு சொன்னேன், அவளை நான் நியூட்ரலைஸ் பண்ண போறேன்னா உனக்கு தெரியாதுல, சரி நீ எனக்கு ஹெல்ப் பண்றதுன்னா சொல்லு, இந்த என்னோட கார்டு போன் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் மேட்டா அவனோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்பலான்னு இருப்பான். அப்பதான் பார்த்தா அவனுக்கு போன் வரும். யார்கிட்ட இருந்துன்னா ஹேனா கிட்ட இருந்து. நான் மிகப்பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன், என்ன பண்றதுன்னு தெரியல, உன்னால முடிஞ்ச எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்றான். மேட்டோ பயந்து போயிடுறான், ஜீகல் அவளை ஏதாவது பண்ணிட்டாலும் சொல்லி. சோ உடனே ஹேனாவோட ரூமுக்கு போறான். பார்த்தா ஹேனாக்கு எதுவுமே ஆகல. ஜீகல் வந்தாலும் சொல்லி கேட்கிறான். அவளும் இங்க எதுக்கு ஜீகல் வரணும், என்ன பேசுற மேட்டா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். சரி அப்போ உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அவ்வளவு இந்த மாதிரி எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு, என்னோட பார்ட்னர் என்ன ரொம்ப நாளா சீட் பண்ணிட்டு இருந்திருக்கான், இந்த விஷயமே தெரியாம நான் இருந்திருக்கேன், எனக்கே தெரியாம 2 பொண்ணுங்க கூட படுத்துட்டு இருந்தோம், அதை நான் பார்த்ததும் அவன் பெருசா ஷாக் கூட ஆகல, இந்த மாதிரி ரொம்ப காலமா என்ன பண்ணிட்டு இருக்கான், அதான் மேட் நான் பிரேக்கப் பண்ணிட்டேன், ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சது நீதான், என்ன அந்த அளவுக்கு கேர் எடுத்து பாத்துக்கிறது நீதான், எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஃப்ரெண்டுனா நீதான், எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் மேட்னு சொல்லி அவனை கிஸ் பண்றா. அப்படியே 2 பேருக்கும் சம்பவமும் நடந்து முடியுது. மேட்டும் வாவ் இந்த மாதிரி தான் இருக்கணும், இதுக்கு முன்னாடி நான் பண்ண சம்பவத்துல என்னோட சாமானை பிஞ்சிட்டு போற மாதிரி இருந்தது, இது எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்றான். அப்பயே பார்த்தா ஜீகல் அந்த ஜன்னல் முன்னாடி வந்து நிக்கிறா. எனக்கு தெரியும்டா நீ என்னை ஏமாத்திட்ட, இவளுக்காக தான் என்னை ஏமாத்துறேன்னு எனக்கு அப்பவே தெரியும், இப்ப நீ சாவிடான்னு சொல்லி என்ன பண்றான்னா பெருசா ஒரு சொராமீனை சுழட்டி எடுத்துட்டு வந்து ஜன்னல் வெளியே விடுறா. அது மேட்டை கொலை பண்ணலாம்னு சொல்லி தேடிட்டே போகுது. மேட்டை எப்படியே தப்பிக்கிறான். அந்த சொராமீனை அப்படியே ஜன்னல் வெளியே குதிச்சு செத்து போயிடுது. அவ்வளவுதான் மேட்டை சீக்கிரமா அங்கிருந்து கிளம்புறான். எப்பாரு ஆனா உன் உயிருக்கு மிகப்பெரிய ஆபத்து, நீங்க காரணத்துக்கு இன்னும் என்ன பார்க்கணும்னு நினைக்காது, அண்ட் இன்னொரு வாட்டி பார்க்கணும்னு நினைச்சா நான் உயிரோட இருந்தானா நானே வந்து உன்னை பாக்குறேன், உடனடியா இந்த ஊர்ல இருக்காது, உன்னோட உயிருக்கு ஆபத்து, எங்கேயாவது நல்ல இடமா தப்பிச்சு போ அப்படின்னு சொல்றான். அவளுக்கு ஒண்ணுமே புரியல, இவனுக்கும் ஜீகலுக்கும் என்ன பிரச்சனைன்னு. அப்புறம் மேட்டோ எங்க வந்திருக்கானா பேரிய பாக்குறதுக்காக வந்திருக்கான். அவனையும் வெயிட் பண்ண சொல்றாங்க. அப்பதான் அவனும் ஒரு ரூமை பாக்குறான். அதுக்குள்ள போய் பாக்குறான். பார்த்தா ஜெஸியோட போட்டோ மொத்தமா இருக்கும். எல்லாத்தையுமே பேரி ஞாபகமா சேர்த்து வச்சிருக்கான். அப்புறம் பேரி கிட்டே வந்து நியூட்ரலைஸ் பண்றதுன்னா என்ன, அவளை நீ என்னதான் பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்கிறான். பேரியும் இந்த மாதிரி அவளுக்குள்ள இருக்குல்ல இந்த பவர்லாம் அவர் கிடைக்க காரணம் எது, அது மேல இருந்து வந்த அந்த எரிக்கல், அந்த கல்லை அவ பக்கத்துல கொண்டு போனாலே போதும், இப்ப அவளுக்கு இருக்கிற பவர் அப்படியே அந்த கல்லை அப்சர்வ் பண்ணிக்கும், அவ திரும்ப நார்மலான பர்சன் ஆயிடுவா. அப்புறம் அவள் தான் நானும் ரிட்டையர் ஆயிடுவேன், சோ இதுதான் நான் பண்ண போற விஷயம், பாரு இந்த கல்லை வச்சு தான் இதை பண்ண போறேன்னு சொல்லி காட்டுறான். மேட்டோ சரி இந்த விஷயத்த நீயே பண்ணலாமே, அவளை நீயே எங்கேயாவது வச்சு இந்த மாதிரி பண்ணலாமே அப்படின்னு சொல்லி கேட்கிறான். பேரியும் இல்ல அவ என்ன நம்ப மாட்டா, அவ நம்புற ஒரே ஆள்னா அது நீதான் அவ கூட நல்ல விதமா பேசி எப்படியாவது அவளை வர வைக்கணும், நான் இந்த கல்லை வச்சு எப்படியா அவளை பிடிச்சிடுறேன், சோ அவன் நார்மல் ஆயிடுவா அப்படின்னு சொல்றான். சரின்னு சொல்லி மேட்டோ இப்ப ஜெஸியை பார்க்க வரான். நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் ஜெஸி, நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் உன்னதான் லவ் பண்றேன், நம்ம வெளியே போலான்னு சொல்லி கூப்பிடுறான். ஜெஸியும் எனக்கு தெரியும் நீ என்னை தேடி திரும்ப வருவேன்னு எனக்கு தெரியும், அதனால தான் உன்னை கொலை பண்ணாம சேஃபா விட்டு வச்சேன், வா போலான்னு சொல்லி அவளும் கூப்பிட்டு போறான். 2 பேருமே மேட்டோட வீட்டுக்கு போய் நல்லா சாப்பிட்டு ஜாலியா இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. பார்த்தா ஃபுல் கேமரா செட்டப்போட பேரியா அவங்க 2 பேரையும் வாட்ச் பண்ணிட்டு இருப்பான். அப்பதான் பார்த்தா யாருமே எதிர்பார்க்காத விதமா மேட்டோட வீட்டுக்கு ஹேனா வந்திருப்பா. அவளுக்கு ஒண்ணுமே புரியாது, இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறத பாக்குறா. மேட் நீ என்னதான் லவ் பண்றது சொன்ன, இப்ப என்ன இவ கூட ஒன்னா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. பேரி இவ என்னடா புதுசா வந்தா, ஐயோ சீக்கிரமா நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றான். மேட்டோ இரு ஹேனா நான் சொல்றத பொறுமையா கேளு அப்படின்னு சொல்றான். அப்பவே பார்த்தா மேட்டோட இன்னொரு ஃப்ரெண்டும் வரான். ஏய் மேட்ச்சுக்கு 2 டிக்கெட் எடுத்திருக்கேன், 2 பேரும் போலான்னு சொல்லி கூப்பிடுறான். நீ வேற இங்க ஏன்டா வந்த அப்படின்னு சொல்லி திட்டுறான். சரி இது என்னடா பாக்ஸுக்குள்ள என்ன ஒழிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லி போறான். மேட்டா வேணாம் அதை மட்டும் திறக்காத அப்படின்னு சொல்லி அவனை பார்க்க போறான். அந்த கேப்ல ஆனாவும் ஜெஸியும் வேற பேசிக்கிறாங்க. ஜெஸியா ஆனா கிட்ட ஒழுங்கு மரியாதைங்கிறது போயிடு, இல்லைன்னா உன்னை கண்டந்தனமா கொண்டு கழிச்சு போட்டுருவான்னு சொல்றான். ஆனா ஓ நீ மிரட்டினா நான் போயிடுவானா, முதல்ல இது நடி மண்டைன்னு சொல்லி மண்டையை பிடிச்சி இருக்கிறா. பார்த்தா ஜெஸியோட விக்கு வந்துடுது. அவ்வளவுதான் அவ ஜீகல்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிடுது. ஆனா நீ ஜீகல் தானே அப்படின்னு சொல்றான். மேட்டோட ஃப்ரெண்டும் மச்சான் ஜீகல்ரா, நீ சொன்னது எல்லாமே இப்போ உண்மைதானான்னு சொல்லி அவனும் பாக்குறான். மேட்டா அவங்க எல்லாருமே கண்ட்ரோல் பண்ண பார்த்துட்டு இருக்கான். ஆனா கண்ட்ரோல் கையை மீறி போகுது.
பேரியும் அவனோட ஆட்கள் வேக வேகமாக வராங்க. இதுக்கு நடுவில் மேட்டோட ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறான்னா அந்த பாக்ஸை திறந்துடுறான். பார்த்தா இந்த கிஃப்ட் பாக்ஸுக்குள்ள அந்த கல் இருக்கும், அதான் அந்த எரிக்கல் இருக்கும். அதை அப்படியே ஜெஸ்ஸியோட பவர் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கு. ஜெஸ்ஸி என்னை ஏமாத்திட்டலன்னு சொல்லுவா. மேட்டோ சாரி ஜெஸ்ஸி, எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னு சொல்றான். அப்போ பேரியா அவனோட ஆட்களும் வராங்க. பேரியா எல்லாரையும் பிடிடா, அந்த கல்லை தூக்க, அதுல இருக்கிற பவர் நேரத்துக்கு அப்புறம் சொல்றான். மேட்டோ எடுக்கிறா, என்ன ஏமாத்துறான்னு சொல்லி கேட்கிறான். பேரியா அப்போ உண்மையை சொன்னா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணிருப்பியா, முடியாதுல, ஸோ அதனால தான் பண்ணன்னு சொல்றான். மேட்டோ அப்படியே அவனோட ஃப்ரெண்டுக்கு கண்ணை கட்டுறான். ஸோ அவனோட ஃப்ரெண்டை பேரியா அடிச்சு போடுறான். இப்படி எல்லாருமே அடிச்சுட்டு இருக்கும்போது ஜெஸ்ஸி என்ன பண்றான்னா அப்படியே அந்த கல்லை தொட்டு திரும்ப பவர் எடுத்துக்கலான்னு பாப்பா. அப்போ பார்த்தா அவளை தொட விடாம ஆனா வேற சண்டை போட வருவா. அப்படியே ரெண்டு பேருமே அதுல கை வைக்கிறாங்க. அப்படியே கல் வெடிட்டு ஜெஸ்ஸி ஆனா ரெண்டு பேருமே தூக்கி அடிக்கப்படுறாங்க. மேட்டோ பயந்து போய் ஆனா அவனுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி வந்து பாப்பான். அவனோட ஃப்ரெண்டா அவ்வளவுதான் மச்சான், ஆனா செத்து போயிட்டா அப்படின்னு சொல்றான். அப்போ பார்த்தா ஜெஸ்ஸி மேல இருந்து பறந்து வரா. அவன் அவளுக்கு திரும்ப பவர் எல்லாம் கிடைச்சிடுது. நீ என்ன ஏமாத்திட்ட மேட், நீ உயிரோடய இருக்கக்கூடாது, நீ சாகணும்னு சொல்லி அவனை சாகடிக்க வரா. இப்பதான் பார்த்தா ஆனாவும் வரா. என்னன்னா ஆனாக்கு பவர் கிடைச்சிருக்கு. ஸோ இப்ப ரெண்டு பேருமே ஜீகாலா இருக்காங்க. என் பாய் ஃப்ரெண்டு நீ எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி ரெண்டு பேருமே சண்டை போடுறாங்க. அப்படியே எல்லாருமே இவங்களை துரத்திட்டு வராங்க. மேட்டோ இப்படியே இவங்க ரெண்டு பேரும் நிறுத்திடுறான். நான் சொல்றது நீ கொஞ்சம் கேளு, நீ ரொம்ப சூப்பரான பொண்ணு, ரொம்ப எமோஷனலான பொண்ணு, என்னை விட உனக்கு ஒரு நல்ல பையன் தேவை. நான் உனக்கு சுத்தமா செட் ஆக மாட்டேன் ஜெஸ்ஸி. நான் சின்ன வயசுல இருந்து உன் மேல பைத்தியமா உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு ஒருத்தருக்கான், அவன் தான் உனக்கு கரெக்டா இருப்பான் அப்படின்னு சொல்றான். ஜெஸ்ஸி யார் அதுன்னு சொல்லி கேட்கிறான். ஆக்டா தான் இருக்கான் பாருன்னு சொல்லி அவங்க பேரியை காட்டுறான். பேரிக்கே அது ஷாக்கா இருக்கு. ஜெஸ்ஸி என்னது பேரியா, பேரி நீ என்ன லவ் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. பேரிக்கா ஆமான்னு சொல்ல ஒரு மாதிரியா இருக்கும். மேட்டோ ஆமான்னு சொல்லுன்னு சொல்றான். ஸோ பேரியா ஆமான்னு சொல்றான். ஜெஸ்ஸி சரி அப்ப எதுக்காக என்ன அழிக்க நினைச்சேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அவனு இல்ல, சின்ன வயசுல இருந்து நீ என்ன அவாய்ட் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் காரணம் இந்த சூப்பர் பவர் தான், அதனால தான் இந்த சூப்பர் பவரை எடுக்க நினைச்சேன். அப்புறம் அது எனக்கு கிடைச்சிருச்சுன்னா நான் எப்படி ஃபீல் பண்ணணும்னு சொல்லி இன்னும் ஃபீல் பண்ண வைக்கலான்னு. ஸோ உன்னோட லவ் உனக்கு புரியும், அதனால தான் இந்த மாதிரி பண்ணான்னு சொல்றான். அவ்வளவுதான் ஜெஸ்ஸியும் பேரியும் ஒன்று சேர்றாங்க. அண்ட் ஆனாவும் மேட்டோ ஒன்று சேர்றாங்க. இப்போ ஆனாவும் மேட்டோ சம்பவம் பண்றாங்க. ஜெஸ்ஸியாவது செவுத்தை தான் இடிச்சா. ஆனா மேட்டர் பண்ணும்போது செவுத்தை உடைச்சு அவங்க கட்டிலே பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டுக்கு போயிடுது. அந்த மாதிரி மொரட்டு சம்பவம் பண்றாங்க. அப்புறம் பார்த்தா ஜெஸ்ஸியும் பேரியும் என்ன பண்றாங்கன்னா மேட்டுக்கு அவனோட காரை விண்வெளியில இருந்து எடுத்துட்டு வந்து தராங்க. ஆனா காரை கந்தகோலம் ஆயிடுது. அப்பதான் பார்த்தா ஏதோ ஃபிளைட் வேற கிராஷ் ஆக போகும். ஜெஸ்ஸி நான் அதை காப்பாத்தி ஆகணும்னு சொல்றா. ஆனா ஆனாக்கு வந்து பவர் இருக்கு, உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லி கேட்கிறா. ஜெஸ்ஸி ஆமா ஃபிளைட்டை தூக்குறது கொஞ்சம் கஷ்டம் தான், ஹெவியா இருக்கும்னு சொல்றா. சரி ஹேனாவும் அவளுக்கு ஹெல்ப் பண்றா. ஸோ ரெண்டு பேருமே பறந்து போறாங்க. இவனுக்கு ரெண்டு பேரும் ஆல் த பெஸ்ட் சொல்லிட்டு ஆமாச்சி ரெண்டு பேரும் பீர் அடிக்க போகணும்னு போறானுங்க. அவ்வளவுதான், அத்தோட இந்த படம் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் ஃபேஸ் லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் டூ லைக் சேனல் போயிட்டு சேனல். இந்த மாதிரி படம் சீரிஸ் நான் எதாவது எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு காமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆல்ரெடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சின்ன பெல் ஐகானை ஆல் பிடிச்சோம்.